மாணவர்களுக்கு வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4இல் இலக்கணம் பார்க்க போகிறோம். பொது இலக்கணம். அதில் வழு, வழாநிலை, வழுவமைதி அப்படிங்கிற செய்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வழு முன்னாடி சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம முதல்ல வழாநிலைங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். வழாநிலைனா என்னென்னா குற்றமில்லை அப்படிங்கிறது, குற்றம் இல்லாமல் இருப்பது. இலக்கண முறைப்படி தவறில்லாமல் பேசுறது எழுதுறதும் வழாநிலை எனப்படும். அப்படி இலக்கண முறைப்படி தவறாக பேசினா எழுதுனா அதுக்கு பேர் வழுன்னு பேர். குற்றம், வழுனா குற்றம் அப்படின்னு அர்த்தம். இலக்கண முறைப்படி தவறாக பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். வழு அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இலக்கண முறைப்படி ஏதோ ஒரு வகை தவறு இருக்குது, இருந்தாலும் அதை பிழை இல்லை அப்படின்னு சொல்லி இலக்கண ஆசிரியர்கள் ஒத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதுக்கு பேர் வழு அமைதி அப்படின்னு பேர். இந்த வழு அமைதி பார்த்திங்கனாக்கா ஒரு 5 வகை இருக்குது. திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, இடவழு அமைதி, கால வழு அமைதி, மரபு வழு அமைதி அப்படின்னு 5 வகை இருக்குது. இதில் திணை வழு அமைதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உயர்திணை சொல்லை அகிரிணையாலையும் அகிரிணை பெயரை உயர்திணையாலையும் முடித்து சொன்னோம்னா அதுக்கு பேர் திணை வழு அமைதி. எங்கள் மாமா வந்தது, எங்கள் அண்ணன் வந்தது, எங்கள் அக்கா வந்தது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அக்கா வந்தாள், அண்ணன் வந்தான், மாமா வந்தார் அப்படி தான் சொல்லணும். அப்படி சொல்லாமல் வந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி உயர்திணை பெயரை அகிரிணையால் முடித்து சொல்கிறோம். அதே நேரத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளை சொல்லும்போது டாமி என்னை பார்த்தா வால் ஆட்டுவான் அப்படின்னு சொல்கிறோன்னா, வால் ஆட்டும் அப்படின்னு சொல்லி அகிரிணையில் சொல்லாமல் ஆட்டுவான் அப்படின்னு சொன்னாக்கா அது திணை வழு அமைதி. பால் வழு அமைதி அப்படின்னாக்கா ஆண்பால் பெண்பாலை மாற்றி சொல்கிறது. ஆண் குழந்தையை பார்த்து வாடி செல்லம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிறது, பெண் குழந்தையை பார்த்து வாடா தங்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிறது. அந்த மாதிரியெல்லாம் ஆண்பால் பெண்பால் மாற்றி சொல்வது பால் வழு அமைதி. அடுத்தது இட வழு அமைதி. கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும். இடம்னா என்னன்னு மட்டும் இப்போ தெரிஞ்சுப்போம். பேசுபவர் தன்னை குறிப்பிட்டால் அது தன்மை. முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி பேசினா அது முன்னிலை. தன்னை பற்றியும் பேசாமல் முன்னாடி இருக்கிறவங்கள பற்றியும் பேசாமல் வேறு ஒருத்தவங்களை பற்றி பேசினா அது யாராக இருந்தாலும் சரி, யாரை பற்றி பேசினாலும் சரி, ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே படற்கை. இந்த 3 இடங்கள் இருக்குது. பேசும்போது அந்த இடத்துக்கு உரிய வினைச்சொற்களை வச்சு பயன்படுத்தி பேசணும். அப்படி இல்லாமல் தவறாக பேசினா அது இடவழு அமைதி ஆகும்.